திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள பொது கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட ராஜமாணிக்கம் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலைவேந்தன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகத்தில் உட்பட்ட கல்மந்தை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வழுக்கை என்கிற ராஜமாணிக்கம். 22 வயதான இவர் அப்பகுதியில் உள்ள பொது கழிப்பறையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்து கிடந்தவரின் அருகே போதை ஊசி கிடந்ததை அடுத்து இது போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்பட்ட மரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆபத்தான போதை ஊசிகள் எங்கிருந்து வருகின்றன, இதற்கு உடந்தையானவர்கள் யார் என்பது குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அரியபாளையத்தைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் தன்னுடைய காதலுடன் தனியார் விடுதியில் தங்கியிருந்த போது வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டதால் போதை ஊசி செலுத்திக் கொண்டதால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அவர் காதலன் மற்றும் நண்பர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு இளைஞர் போதை ஊசிக்கு பலியாகி இருப்பது திருச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.